அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா, அதற்கு நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தில என்னென்ன விதிகள் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்த்துரலாம். முதல் விதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தல்ல பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்குகள்ல 6% பெற்றிருக்க வேண்டும். கூடவே சேர்த்து 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருக்கணும். 6% ஓட்டு ப்ளஸ் 2 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மக்களவை தேர்தலில் 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். கூடவே சேர்த்து ஒரு மக்களவை உறுப்பினர் எம்பி சீட்டு வாங்கியிருக்கணும். அப்படி இதுவும் பூர்த்தி ஆகலை அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் 3% இடங்களை வாங்கணும் அல்லது 3 இடங்களை வாங்கணும். இதில் எது அதிகமோ அது வாங்கியிருக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 234 தொகுதிகள் இருக்கிறதுனால அதில் 3% அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கணும். ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 3% இடங்கள் அல்லது 3 எம்எல்ஏ சீட்டு மட்டும் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படும். அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மக்களவை தேர்தலில் அந்த மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு 25 இடங்களுக்கும் ஒரு இடம் அப்படிங்கிறத நம்ம ஜெயிச்சிருக்கணும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மக்களவை தொகுதிகள் எத்தனை? மொத்தம் 39 இருக்குது இல்லையா? ஸோ அப்போ 25 இடங்களுக்கு ஒரு எம்பி சீட் அப்படின்னு பார்க்கும்போது 2 மக்களவை தொகுதிகள் யாரெல்லாம் வச்சுருக்கிறாங்களோ அவங்க மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவாங்க. இதன் அடிப்படையில் தான் பார்த்தோம்னா விசிகா எல்லாமே பார்த்தோம்னா மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதே. அடுத்தது புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விதி என்ன அப்படின்னா 5வதாக, ஸோ எந்த ஒரு எம்எல்ஏ சீட்டும் ஜெயிக்க தேவையில்லை. ஆனால் அந்த மாநிலத்தில் பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்குகளில் 8% வாக்குகள் அப்படிங்கிறத பெற்றுக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படும். ஸோ இந்த 8% தான் பார்த்தோம்னா கடைசியாக நடந்த மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் வாங்கியிருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா டிவிகே கட்சி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 35% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் மாநில கட்சியாக அங்கீகரிக்க போகிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா மொத்தம் 6 தேசிய கட்சிகள் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக பார்க்கும்போது 67 மாநில கட்சிகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் 6 மாநில கட்சிகள் இருந்திருக்கும். தற்போது பார்த்தோம்னா டிவிக்கு 7வது மாநில கட்சியாக அங்கீகரிக்க போகிறாங்க தேர்தல் ஆணையம். ஸோ ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறாங்க அப்படின்னா அதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ அவங்களுக்கு பார்த்தோம்னா சின்னம் அப்படிங்கிறது மாறவே மாறாது. இப்போ அங்கீகாரம் இல்லாத கட்சிகளுக்கு ஒவ்வொரு சின்னம், அதாவது ஒவ்வொரு தேர்தலையுமே பார்த்தோம்னா சின்னம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு யாராவது முன்னாடி கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. இதே மாநில அங்கீகாரம் பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்னம் அப்படிங்கிறது மாறவே மாறாது. இது ஒரு நன்மை. அது போக பார்த்தோம்னா தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க இல்லையா ஒரு வேட்பாளர், அந்த கட்சியினுடைய வேட்பாளர், அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரே ஒரு நபர் மட்டும் முன்மொழிஞ்சால் போதும். ஸோ அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமே பார்த்தோம்னா வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள் அப்படிங்கிறது நம்ம தேர்தல் ஆணையம் நடத்திட்டே வர்றாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த பட்டியல் எல்லாமே பார்த்தோம்னா 2 முறை இலவசமாகவே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் வாங்கிக்கலாம். இது ஒரு பெனிஃபிட்டு. அதுபோக தேர்தல் வர்றப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் 40 பேர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம், தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்துக்கலாம். இதே அங்கீகாரம் இல்லாத கட்சிகளுக்கு 20 பேச்சாளர்களை தான் கொடுக்க முடியும். ஆனால் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு 40 பேர் வரைக்கும் நட்சத்திர பேச்சாளர்களாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி அரசு ஊடகங்களில் பார்த்தோம்னா, அரசுக்குன்னு ஒரு ஊடகம் இருந்துச்சு அப்படின்னா அரசு ஊடகங்களில் இலவசமாகவே பார்த்தோம்னா தேர்தல் பிரச்சாரம், அதாவது விளம்பரம் அப்படிங்கிறது இலவசமாக பண்ணிக்கலாம். இப்போ தூர்தர்ஷன் போன்ற டிவிகள் இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே பார்த்தோம்னா இலவச விளம்பரங்கள் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். ஸோ மொத்தத்தில் சொல்லப்போனால் மாநில அங்கீகாரம் அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் எந்தெந்த கட்சிகள் மாநில அந்தஸ்தை பெற போகிறாங்க, எந்தெந்த கட்சிகள் மாநில அந்தஸ்தை இழக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.
ஸோ தேங்க்யூ.